الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில மண்ணறையில் நடக்கின்ற நிகழ்வுகளை இந்த உலகத்திலே வாழ்பவர்களால் பார்க்க இயலாது என்பதற்குரிய சான்றுகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதுபோக இன்னொரு முக்கியமான செய்தியும் நம்ம பார்த்தோம். மண்ணறை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், கபர் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமல்கள் குறித்து எந்த விதமான விசாரணையும் அங்கே இருக்காது. உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கப்படும், நபியை பற்றி கேட்கப்படும், மார்க்கத்தை பற்றி கேட்கப்படும். இதன் அடிப்படையில் தான் நல்லது கெட்டது நடக்கும் என்பதையும் சொன்னோம். அப்ப அந்த நேரத்தில் ஒரே ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்தது. 2 சகோதரர் கூட கேட்டார்கள். என்ன கேட்டாங்கன்னா, அந்த 2 பேர் கபர்ல வேதனை செய்யப்படுவாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபரை கடந்து செல்வார்கள். அப்ப இதுல உள்ளவங்க வேதனை செய்யப்படுறாங்க என்று சொல்லிவிட்டு ஒரு பேரிச்சை மட்டையை எடுத்து வர சொல்லி 2ஆக பிளந்து ஒவ்வொரு கபர்லையும் ஒவ்வொரு துண்டை வைத்து நட்டி வைத்தார்கள். இது காய்கின்ற வரை என்னுடைய துவாவினால் இவங்களுடைய வேதனை லேசாக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்ப அந்த 2 பேரும் பெரிய தப்புக்காக வேண்டி தண்டிக்கப்படவில்லை. ஒருத்தர் சிறுநீர் கழிப்பதில் மறைவாக கழிக்க மாட்டார், இன்னொருத்தர் கோல் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில 216, 218, 1378, 1361, 6052, 6055 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல மட்டும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப 3 அடிப்படையான விஷயத்துக்கு தானே எல்லாமே இருக்குதுன்னு சொல்றோம். கபர்ல மற்ற தொழுகை, நோன்பு, மற்ற எதுக்குமே கொஸ்டினோ தண்டனையோ ஒன்னும் கிடையாது. அப்ப சிறுநீர் கழிக்கிறதுல மறைவாக இல்லாத இவருக்கு கபர்ல தண்டனை கிடைச்சிருக்குது, கபர்ல வேதனை செய்யப்பட்டிருக்கிறாரு, கோல் சொன்னதுக்காக வேண்டி வேதனை செய்யப்பட்டிருக்காரு என்று சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ அறிஞர்கள் எல்லாம் ஆய்வு பண்ணும் பொழுது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நம்மளும் தேடி தேடி பார்த்தால் இந்த 2 விஷயத்துக்கு மட்டும்தான் ஹதீஸ்ல கிடைக்கிறது. இந்த புகாரிக்கு விரிவுரை எழுதக்கூடிய ஐனி போன்ற அறிஞர்கள் எல்லாம் கூட நம்மளும் தேடி பார்த்தோம். இந்த 2 தவறுகள் மாத்திரம்தான் கபருடைய வேதனைக்குரியதாக இருக்கிறது, மற்ற எந்த ஒரு தப்புக்குமே ஆதாரம் கிடைக்கவில்லை என்று அவங்களும் அதை ஒப்புக்கொள்றாங்க. அப்ப இது இன்னும் நம்ம தீவிரமா தேடி பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 தப்புக்கு மட்டும் சிறப்பான விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன விதிவிலக்கு என்று சொன்னா, பஸார்ங்கிற நூல்ல, தபரானியில எல்லாம் இருக்கிறது. இன்ன ஆம்மத அதாபில் கப்ரி மினல் பவுலி ஃபதனஸஹு மின்ஹு. கபர் வேதனை முழுக்க முழுக்க இந்த சிறுநீரால் தான் ஏற்படுகிறது. இதுக்கு மட்டும்தான் இந்த கபர் வேதனை மேற்றுக்கு மட்டும் எதனால் ஏற்படுது? சிறுநீரால் தான் ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த கபர் வேதனை மற்ற எந்த தவறுக்கும் கபருக்குள்ள பிரச்சனை கிடையாது. இந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கு மட்டும் அதுக்கு தனியா ஒரு ஸ்பெஷலாக ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. மறைவாக சிறுநீர் கழிக்காவிட்டால் 4 பேர் பார்க்கிற மாதிரி வெளிப்படையாக பார்க்கிற மாதிரினா சிறுநீர் கழிக்கிறது முதுகுக்கு பின்னாடி பார்க்கறது இல்ல, சிறுநீர் கழிக்கிறதே பார்க்கறது. அப்படி பார்க்கறது இல்ல, பாத்ரூம்ல எல்லாம் இருப்பாங்க, நம்ம முதுகு பின்னாடி நின்று இருப்போம், அப்படி பார்க்கறது இல்ல. அப்படி அப்படி கழிக்காம இருக்கிறாங்க ரூம் கதவு போட்ட இடத்துலதான் நம்ம சிறுநீர் கழிக்க முடியும். அந்த அர்த்தம் இல்ல. சிறுநீர் கழி வெட்கம் இல்லாம அதை யார் பார்க்கிறா பார்க்காட்டி இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவரை பிரத்யேகமா ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க. இன்ன ஆம்மத அதாபில் கப்ரி மின்ஹு. இந்த சிறுநீரால் தான் கபர் வேதனை எல்லாமே ஏற்படுது. அப்ப வேற எந்த தவறுக்கும் கபருக்குள்ள இந்த 3 அடிப்படையான 3 கேள்வி இருக்கு பாருங்க. மூமின் காபிர்ங்கிற அடிப்படை, அதை தவிர வேற எந்த தப்புக்காகவும் கபர்ல கேள்வி கேட்கப்பட மாட்டாது. சிறுநீர் விஷயத்துக்கு கேட்கப்படும். அது மட்டும் விதிவிலக்கு. அதே மாதிரி கோல் சொல்வதை பற்றியும் அபூ ஹுரைரா கூட சொல்றாங்க. இப்னு மாஜாவுல அஹ்மதுலயும் வருது, இப்னு மாஜா 342, முஸ்னத் அஹ்மது 8698 வருது. அக்ஸர் அதாபுல் கப்ரி மினல் பவுலி. கபர் வேதனையில பெரும்பகுதி சிறுநீரால் ஏற்படுகிறது, இன்னொரு பகுதி கோல் சொல்றதுனால ஏற்படுது. 2 தான்.
இந்த 2 தப்பு மட்டும் அடிஷனலா கேட்கப்படும் என்றுதான் அது விளங்கிக் கொள்ளுமே தவிர, இந்த 2 இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அந்த வேதனை இருக்குது, எல்லா தவறுகளையும் கபர்ல விசாரிக்கப்படும் எடுப்பதற்கு இபாதத்தில் அப்படி எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் 2 விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார்களே, ஆனால் மற்றபடி தூங்க வைப்பாங்கன்னு வருது, இந்த 3 தான் கேள்வி கேட்பாங்க, 3 ரிப்ளை சொன்னோன்னா தூங்கிடுவாங்கன்னு சொன்னா மற்ற கொஸ்டின் எதுவுமே வராது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு நம்ம இன்னும் நாள் குறைவாக இருக்கிறது. இதுக்குள்ள விஷயங்கள் நிறைய நம்ம நுழைஞ்சோம்னு சொன்னா இன்னொரு 6 மாசத்துக்கு கூட வண்டி ஓடும். அதனால நம்ம வேக வேகமாக சொர்க்க நரகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு என்ன செய்யணும், விஷயத்தை முடிக்க வேண்டி இருக்கிறது. அதனால இப்ப கபர் விஷயத்தை விட்டு நம்ம கடந்து மரணத்திற்கு பின் உள்ள முக்கியமான விஷயங்களுக்கு நோக்கி மகசேர் மறுமை அதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நம்ம செல்ல ஆரம்பித்து விடுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, இந்த மரணத்திற்கு பின் உள்ள முக்கியமான அடிப்படை முதல் நாள் உரையில நமக்கு சொன்னோம். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்க அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை. அதுக்கு பயந்துதான் ஒரு மனுஷன் ஒழுங்கானவனாக வாழ முடியும் என்பதை நம்ம சொன்னோம். அந்த நியாய தீர்ப்பு நாள், அதுக்கு நம்ம இஸ்லாம் என்ன பேர் சொல்லுது, நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள்னு சொல்லுது இல்லையா? அந்த நிகழ்வுகளுக்குள்ள நம்ம நுழைகிறோம். ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி முழு உலகத்தையும் அழிக்க வேண்டி இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி இப்ப ஒருத்தரையும் எழுப்பி இல்ல தீர்ப்பளிச்சிட்டு இருக்க மாட்டான். நியாய தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் மொத்த உலகத்தையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிவிடணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இன்னையோட எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்ன பிறகுதான் நியாயமான தீர்ப்புகள் வழங்க முடியும். தீர்ப்புக்கு அப்புறம் குற்றங்கள் நடக்கக்கூடாதுல்ல, அது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அப்படித்தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த உலகம் அழிவதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதற்கான அறிகுறிகள் அடையாளங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அது நம்ம அது பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம். இந்த அழிகிற நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடுவோம். அவன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் திடீரென்றுதான் அது அழியக்கூடிய நாள். ஃபர்ஸ்ட் நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். என்னைக்கு அந்த உலகம் அழியும் உலகத்துல யாருக்குமே தெரியாது. அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கோ வேற யாருக்குமே தெரியவே தெரியாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, நபியே உங்களிடத்தில் கியாமத் நாள் எப்போது, உலகம் எப்போ அழியும் என்று உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய ஞானம் என் இறைவனுக்குத்தான் இருக்கிறது. லாயு ஜல்லிஹாலி வக்திஹா இல்லாஹுவ, அதற்குரிய நேரத்தில் அவனை தவிர யாரும் அதை வெளிப்படுத்த முடியாது, அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும், எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்புறம் சக்குலத்து பிஸ்ஸமாவாத்தி வல்லர், அது நிகழும் பொழுது வானங்களிலும் பூமியிலும் அது பாரமான ஒரு நிகழ்வாக இருக்கும், சாதாரண நிகழ்வாக இருக்காது என்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. அட எப்ப வருங்கிறது மேட்ரு இல்லடா, எப்படி வருங்கிறத தெரிஞ்சுக்க, அது சாதாரண மேட்ரு இல்ல, பெரிய விஷயம் அது என்பதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். லா தாத்திக்கும் பகத்தன் இல்லா பகத்தன், அது திடீரென்றுதான் வரும். உலகம் அழியக்கூடிய நாள் இப்படித்தான் வரேன், திடீர்னு தான் வரும். அதுக்கு எந்த ஒரு இன்னைக்கு அறிஞ்சிரும்ங்கிறது அறிகுறி தெரியாது. சில விஷயங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும். சுனாமி வந்து அறிகுறி தான் இருந்துச்சா, அந்த மாதிரி தான் வரும். சுனாமி வர்றதுக்கு முதல் நாள் யாராவது நீங்க சுனாமி வந்து யாராவது ஊகம் பண்ணினாங்களா? மழைக்கெல்லாம் அறிகுறி இருக்குது. ஒரு மழை வருவதாக இருந்தால் ஒரு ஜிலிருந்து காத்து வரும், மண்ணில இருந்து ஒரு வாசனை வரும், அப்படி மேகங்கள்லாம் ஒரு மாதிரியா ஓடும். அப்புறம் ஏமாத்திரம் அது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு அறிகுறி வருமா இல்லையா? மழைக்கெல்லாம் மழை புயல் வெள்ளம் இதற்கெல்லாம் கூட ஒரு அறிகுறிகள் உண்டு. ஆனால் இந்த சுனாமி மாதிரியான இழப்புகளுக்கு எப்படி அறிகுறி கிடையாதோ அந்த மாதிரிதான் திடீர்னு வந்துடும். இன்னைக்கு கூட வந்துடும், சொல்ல முடியாது. நம்ம ஒரு அடையாளத்தையும் காணாம தேடக்கூடாது. அல்ல அப்படி சொல்லி காட்டுகிறான். லா தாத்திக்கும் இல்லா பகத்தன், அது திடீரென்றுதான் உங்களிடத்தில் வரும். எஸ்அலூனக, உன்னிடத்திலே வந்து அவர்கள் கேட்கிறார்கள். கஅன்னக ஹபியுன் அன்ஹா, என்னமோ அதை பற்றி நீ தெரிந்திருப்பதை போல உன்னிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான். எஸ்அலூனக கஅன்னக ஹபியுன் அன்ஹா, அதை பற்றி நீ ஏதோ விளங்கி வைத்திருப்பதை போல உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல், மீண்டும் சொல், இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ், அது பற்றி ஞானம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமூன், அதிகமான மக்கள் இதை விளங்காமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் 7வது சூராவுல 187வது வசனத்தில். இதே மாதிரி அது திடீரென்றுதான் வரும் என்ற கருத்தை 6:31 வசனத்திலையும் 21:40 வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். இதை கூட அல்லாஹ் வேற ஒரு வார்த்தையும் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் இறுதி கட்டத்தில் என்ன செய்வான்? மரணத்தினுடைய அறிகுறி அவனுக்கு தெரிய ஆரம்பித்து விடுமையானால் வசியத்து செய்வான். கொடுத்துருங்க, அது வாங்கின கடன் வாங்கின திருப்பி கொடுத்துருங்க, இதெல்லாம் சொல்லுவான். அதை ஒரு கிண்டல் மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த நாள் எப்படி வரும் தெரியுமா? பலா எஸ்தீன தௌசியத்தன், வசியத்து செய்யவும் உனக்கு இயலாது. அந்த டைம் கூட தரமாட்டேன், திடீர்னு வந்துடும். ஒரு 10 செகண்ட் இருந்தா தானே நீ யாருக்காவது வசியத்து பண்ணுவ. லா எஸ்தீன தௌசியத்தன், வசியத்து பண்ணுவதற்கு மரண சாசனம் எழுதுவதற்கும் அவர்களுக்கு முடியாது. அதே மாதிரி வலாயிலா அகலிகும் எரிச்சுவும் வீட்டுக்கும் போயிட மாட்டார், ரோட்டிലേക്ക് வந்துடும். ரோட்ல நிக்கிற ஒருத்தனுக்கு அந்த நியாய தீர்ப்பு அழியக்கூடிய நாள் வந்தால் வீடு வரைக்கும் போய் சேர்வானா முடியாது, அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும்.
அது வர்றது வந்து ஒரு செகண்ட் தான் தேவைப்படும்.